ஹலோ கைஸ், இன்னைக்கு பூர்ணிமா அவர்கள் ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது மக்கள்கிட்ட இருந்த மிகப்பெரிய சந்தேகம் தான். இந்த சந்தேகத்துக்கு சில பேருக்கு விடைகள் கிடைச்சிருக்கும். சில பேர் விடைகள் தேடிட்டு இருப்பாங்க. இதனால் அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. பூர்ணிமா அவர்களை விஷ்ணு அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாரா, யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் காகித மாதிரி கசக்கி பிழிஞ்சு வெளியே எரிஞ்சாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டாபிக். இன்றைக்கி எபிசோட்லேயும் முழுக்க அதுதான் நிரம்பி வழிஞ்சுது. ஸோ இதனை தொடர்ந்து இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உண்மையாகவே விஷ்ணு பூர்ணிமா அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரா, இல்லை பூர்ணிமா அவர்கள் தன்னோட ஸ்ட்ராட்டஜிக்காக விஷ்ணு கிட்ட பழகினாங்களா அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் முழுசாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் ஒரு டிஸ்க்ளைமர் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையிலையும் பூர்ணிமாவும் யோகியம் கிடையாது, ஓகேங்களா? அதே மாதிரி விஷ்ணுவும் யோகியமான ஆள் கிடையாது. இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இதனால் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கீழே கமெண்ட்டில் சொல்லாதீங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரா அதாவது விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டார் தான். ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அவர் மட்டும் இல்லை, வேறு யாருமே அவங்கள யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் எக்ஸப்ட் நிக்சன், ஓகேங்களா? ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா அவர்கள் விஷ்ணு கிட்ட சில விஷயங்களை ரொம்ப பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க. பர்சனலான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா தான் பார்த்தீங்கன்னா ஆர் டு த கோர் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பூர்ணிமாவுக்கு அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க. அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு விஷ்ணு கிட்ட தான் சொல்லுவாங்க. இப்போது விஷ்ணு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னா அதை கொண்டு போய் மாயா கிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி மாயா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை கொண்டு விஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க. இதுதான் பூர்ணிமாவோட வழக்கமாக இருந்துச்சு. அதனால தான் பயங்கர ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க நம்மளோட விஷ்ணு கிட்ட. மற்றபடிக்கு இவங்களுக்கு ஃபிசிக்கலாகவோ மென்டலி ஒரு அப் டவுன் அந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு லவ்வபிள் ஃபீலிங் இருந்துச்சு தவிர லவ் அப்படின்ற லெவலுக்கெல்லாம் இல்லை. ஃபீலிங் இருக்குதுன்னு சொன்னது பூர்ணிமா தான். ஸோ ஆனால் விஷ்ணு வேறு மாதிரி அதை டீல் பண்ணார். அது வேறு விஷயம், அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் பூர்ணிமா அவர்கள் விஷ்ணு கிட்ட சொல்லும்போது விஷ்ணு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு பொது வெளியில் ஒரு டாஸ்கில் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்காக அவர் பார்த்திங்கன்னா போட்டு உடைச்சிடுவார். குறிப்பாக மாயாவை பற்றி பூர்ணிமா அவர்கள் மோசமாக விஷ்ணு கிட்ட பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா அந்த கேஸ் போட்டு பூர்ணிமா அவர்களுடைய முகத்திரையை கிழிச்சிருப்பாங்க. அப்போ மாயாவுக்கு பூர்ணிமாவுக்குமே ஒரு மாதிரி மனக்கசப்பு வந்திருக்கும். அது என்ன கேஸ் அப்படின்னா, பிரதீப் ஆண்டனிக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல, அந்த ரெட் கார்டு கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பேட் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல ரீசன்ஸை சொல்லி அவருக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ஆண்டனி ஒரு கட்டத்தில், அதுவும் குறிப்பாக மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது ஒரு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாப்புல. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பூர்ணிமா இருப்பாங்க, மாயா அவர்கள் சிரிச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்போ பூர்ணிமா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மாயா எந்த மாதிரி சொல்லுவாங்க, ரியாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க, கண்டிச்சிட்டும் வருவாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கு உறுத்துட்டே இருக்குது. உறுத்துனது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை விஷ்ணு கிட்ட சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மாயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஒரு பெண்களுக்காக ஒரு பிரச்சனை நடக்கும்போது கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க முன்னாடியே ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறான், ஆனால் இவங்க சிரிச்சிட்டே இருக்காங்க. அப்போது அவருக்கு கைத்தட்டல்கள் அதிகமாக வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க பிரதீப் ஆண்டனியை அண்ணனை ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் தப்பாக பேசினாலையும் கெட்ட வார்த்தை பேசினாலையும் சரிங்க இது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே பேசுகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபேஸஸை மாயா காட்டுறாங்களோ, அவங்க இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டடோட நம்ம விஷ்ணு கிட்ட பூர்ணிமா சொல்கிறாங்க. இதுதான் விஷயம். இதை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கேஸ் நடக்குது. அந்த கேஸில் பூர்ணிமா அவர்களை இழுக்கிறாங்க. அந்த போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இந்த ஒரு விஷயத்தை மாயாவுக்கே, அதாவது கூடவே இருக்கக்கூடிய மாயாவுக்கே இவங்க தப்பாக பேசுகிறாங்க.
ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தப்பாக இருக்குது. ஸோ இது மாயாவுக்கே வந்து தெரியாது. நான் மாயாவை சேவ் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். இவங்க வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன்னா இன்றைக்கி என் கூட பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு என்னை பற்றி இன்னொரு ஆளுக்கிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த நிச்சயம்? ஏன்னா மாயா பூர்ணிமா இணை பிரியாத நண்பர்கள். அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்கன்னா, நானே யாரோ நான் ஏதாவது சொல்கிறேன் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம் அப்படிங்கிறதுக்காக கேஸை போட்டாப்புல. இப்போ இங்கே தான் ஃபஸ்ட்டு கான்ஃப்ளிக்ட் வந்து ஆரம்பிக்குது இவங்க 2 பேருக்கும். ஸோ இந்த கேஸை போட்ட உடனே அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது. பூர்ணிமாவுக்கு எதிராக வந்து சாட்சிகள் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் பூர்ணிமா தூக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கிட்ட இவங்க பேசாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறாங்க, பேசுகிறாங்க, திரும்பி ஷேர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு அவர்கள் இவங்க பர்சனலாக சில விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பர்சனலான விஷயத்த வந்து பொதுவெளியில் வந்து போட்டு உடைச்சிருவார். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒப்பீனியன் சொல்லக்கூடிய டாஸ்க் வரும்போது பூர்ணிமாவோட முகமெல்லாம் மாறிடும். எங்கே விஷ்ணு வந்து நம்மளை போட்டு தாக்கிடுவாரோ அடிச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஆஃப் அவங்க வந்து ஃபேக்காக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, டிஸ்கஷனுக்குள்ளேயும் வந்து போயிருக்காங்க. நிறைய விஷயங்கள்னு சொல்ல முடியாது, ஒரு சில விஷயங்கள் ஃபேக்காகவும் இருந்திருக்கு. இப்போ ப்ராப்ளம் எங்கே அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் மறுபடியும் பில்ட் ஆகுது. விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சிக்கு போகிறாரு. அப்போ வந்து சில விஷயங்களை வந்து பூர்ணிமா பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு வந்து ரொம்பவே பாதகமாக அமையுது. அதுக்கப்புறம் வந்து ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாத போது அர்ச்சனா கூப்பிட்டு பூர்ணிமா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க. ஒரு 1.5 hours வந்து பேசுகிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா அவர்கள் இன்றைக்கி டாஸ்கில் கூட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி வருது. யார்? விஷ்ணுவோட ஃபேமிலி வருது. பயங்கர டிப்ரெஷன் இருந்தார். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி வந்ததும் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, தம்பி வேணாப்பா, தயவுசெய்து விட்டுரு, கொஞ்சம் கூட வேணாம், நீ பேசக்கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொன்னதும் அதோட சரி அவர் வந்து அமைதியாயிட்டார். இதுதான் இப்போ வந்து பிரச்சனையே. ஓகேங்களா, இப்போது அதாவது பூர்ணிமாவும் விஷ்ணு அவர்களும் பெருசாக வந்து பேசிக்கிறதுல அந்த நியூ இயர் விஷ் சொல்லும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் முகத்தை வந்து திருப்பிட்டு போகிற மாதிரி வந்து சீன்லாம் போட்டாங்க. அதனால விஷ்ணுவுக்கு வந்து தாங்க முடியல. அந்த ஆதங்கத்தில் இன்னைக்கு காலில் வந்து போட்டு உடச்சிட்டார். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம என்ன சொல்ல வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இது பிரதீப் மேட்டர் தான். அங்கேருந்து ஆரம்பித்த ஒரு மேட்டர் இவங்களுக்குள்ளே வந்து கிளாஷ் ஆரம்பித்து சண்டைகள் வந்து அதுக்கப்புறம் பிரிஞ்சு திரும்பி ஒன்றா சேர்ந்து திரும்பி பிரிஞ்சு திரும்பி ஒன்றா சேர்ந்து திரும்பி பிரிஞ்சிருக்காங்க இப்போதைக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ராப்ளம் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக இருக்குது. நான் கேம் விளையாட வந்தேன். இப்போ வந்து அர்ச்சனா கிட்ட கூட கூப்பிட்டு சொன்னார், நான் ஏமாற்றின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் கசக்கி பிழிஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னங்க இருக்குங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. இது வந்து கேமாக சில விஷயங்கள் கேட்கும்போது நான் ஆனஸ்ட்டாக கேமாக நான் விளையாடுவேன் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான தப்புமே இல்லை அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே கேம் தான். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பர்சனலாக சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்களும் தான் எல்லா இடத்துலையும் வந்து போட்டு உடைக்கிறீங்க. ஓகேங்களா, ஒரு பொண்ணுக்கு வந்து என்ன அது ஒரு போபியாவோ என்னமோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது அதை வந்து கிண்டல் அடிச்சிங்க, மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து மெடிக்கல் ரூம் போயிட்டு அப்பப்போ வந்து வருது அப்படின்னாக்கா அது கிண்டல் அடித்து சிரிச்சிங்க. ஸோ ஒருத்தரோட பர்சனலை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடலாம், பேசலாம், சிரிக்கலாம், என்னனாலே பண்ணலாம். அதே ஒரு விஷயம் உங்களை நம்பின ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரியுதில்லை, குத்துதில்லை, குடையுதில்லை. அதே விஷயம் தான் பிரதீப் ஆண்டனிக்கு இருந்திருக்கும். மாயா அவர்களுக்கு இன்றைக்கி பூர்ணிமா கஷ்டப்பட்டாங்கன்னா அழுதாங்கன்னா கோவம் வருது அப்படின்னா அந்த மாதிரி தானே பிரதீப் ஆண்டனிக்கு இருந்திருக்கும். நீங்கள் அண்ணன் தங்கச்சி லொட்டு லொசுக்குன்னு சொல்லி எல்லாரும் நம்ப வச்சு கழுத்தறுத்து அந்த பையனுக்கு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிங்கள. ஸோ இதுக்கு தான் சயின்ஸில் வந்து சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் வில் ஹாவ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, கருமா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் விஷ்ணுவும் சொன்னார். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மிரர் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி வந்து ஒருத்தனை வந்து கேரக்டர் அசசினேஷன் வந்து பண்ணி அவனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சி அவனை மானபங்கமெல்லாம் படுத்துனீங்களோ அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இன்னொரு ஆளுக்கு பண்ணீங்க, இன்னொரு ஆளு உனக்கு பண்ணுறான், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையிலும் எண்டு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். பாவம் அந்த மனுஷன் டிடிஎஃப் வந்து வின் பண்ணிட்டான். நீ வந்து ஃப்ளூக்கில் வின் பண்ணிட்ட, லக்கில் வின் பண்ணிட்ட, நாங்கள்லாம் விட்டு கொடுத்ததுனால தான் வின் பண்ணிட்ட, சூழ்ச்சி பண்ணிட்ட, லொட்டு பண்ணிட்ட, லொஸ்கு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை பாவம் நான் வின் பண்ணது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற லெவலுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதை கூட தண்டங்களை நீங்கள் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது, கொஷினாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா இது கேம். நீ வந்து அசந்து போய் இருக்க அப்படின்னாக்கா இன்னொருத்த வந்து அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பான், அவ்வளோதான்.
முயல் அண்டு நம்ம அந்த ஆமை மாதிரி தான் கணக்கு. நீ வந்து நான் சீக்கிரமாக ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டு அப்படின்னாக்கா ஆமை நடந்து நடந்து காலையிலுக்குள்ளே வந்து கோட்டை தாண்டி வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அவங்க வந்து அவர் கிளியராக சொல்கிறாரு, மற்றவங்க வந்து சரியாக விளையாடல, அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன், அதனால் நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு மேலே ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்கவே முடியாது என்னை பொறுத்த வரலையும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கி என்னமோ கண்ணீர் கலங்குறீங்க, அப்படியே பயங்கரமாக உருகுறீங்க விஷ்ணுக்காக நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி தாங்க நிறைய விஷயங்கள் அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டீங்க, விஷ்ணு வந்து சரியாக பேசலை அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் நிக்சன் கூட போயிட்டு ஜாலியாக ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அப்படியே பெரிய இதாட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் பூர்ணிமாவை பொறுத்த வரலையும் அவங்க ஏமாந்தாங்க தான், நான் இல்லைன்னா சொல்ல. அவங்க வில்லியாக கூட இருக்கட்டும், ஆனால் வில்லியாக இருந்தாலையும் அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டு, அவங்களுக்கு ஒரு லவ்வர் அப்படின்னு சொல்லி யாராவது இருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் விஷ்ணு இருந்தார். ஆனால் அந்த மனுஷன் கொஞ்சம் நல்லவனாக இருக்கிறதுனால அங்கேருந்து வெளியே வந்துட்டு அந்த பொண்ணு இதை தப்பு பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாருங்க. என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்பனுக்கு அப்பன் சுப்பன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பூர்ணிமாவுக்கு ஒரு யமன் இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லணுமே, விசித்ரா மேடம் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணது வந்து நம்ம தினேஷ் ப்ரோவை வந்து செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன காரணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் வந்து டிஸ்அக்ரி வந்து கொடுத்துட்டாங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி போச்சு. பிரச்சனையானது மட்டும் இல்லாமல் மாயா பூர்ணிமா கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னடி நான் வந்து சொன்னதும் எல்லாருமே டிஸ்அக்ரி வந்து கொடுக்குறீங்க, அப்போ ஒரு பர்சன் எல்லாருக்கும் நல்லவனாக தெரியுறான், அப்போ எனக்கு மட்டும் ஒரு மாதிரி தெரியுறான் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்ன உடனே, மேடம் நாங்கள் அப்படி இல்லை மேடம், நாங்கள் டிஸ்அக்ரி வந்து கொடுத்தது அது வேறு ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி சொல்லி டைவெர்ட் பண்ணிட்டாங்க ஒரு விஷயம். ஆனால் அந்த மேடம் வந்து அதை விட போகிறதில்ல, அது கண்டிப்பாக வந்து திரும்ப பேச தான் போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஆனாலும் இந்த அவமானம் உங்களுக்கு தேவையா விசித்ரா மேம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, விசித்ரா மேம் வந்து மாயா பூர்ணிமாவை பயங்கரமாக நம்புகிறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியுமா தெரியலையா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பண்ணுறாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆக்சுவலாக பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி சொல்லும்போது மாயா அவர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கு சப்போர்ட்டாக பூர்ணிமாவும் பண்ணாங்க. அவங்க கேங்லேருந்து யாராவது பண்ணாங்க. ஆனால் விசித்ரா மேடமுக்கு 2 பேருமே டிஸ்அக்ரி தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கேங்கில் பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு பேசும்போது மணியும் அப்புறம் தினேஷும் அக்ரி வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் விசித்ரா மேமை ஒட்டுமொத்த பேர் வந்து டிஸ்அக்ரி கொடுத்து வெறுத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுவும் குறிப்பாக வந்து மாயா அண்ட் பூர்ணிமா, ஏன்னா இவங்க கூட தான் வந்து பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து புரியல, ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல. மாயா அண்ட் பூர்ணிமா வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் தெரிஞ்சுப்பாங்க, வெளியே வந்தாங்கன்னா மேபி தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் என்ன கைஸ், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மணி பொட்டி வச்சுருக்காங்க. 5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து இன்றைக்கி ஏறி இருக்குது. யாருமே இப்போ வரைக்கும் வந்து எடுக்கலை. மேபி காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 லட்சங்கள் வந்து ஏறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ யார் எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நாமினேஷனில் 7 பேர் இருக்காங்க. அந்த நாமினேஷனில் வந்து அர்ச்சனா முதல் இடத்துல இருக்காங்க. கடைசி 3 பிளேசஸில் வந்து பூர்ணிமா, அதுக்கப்புறம் மாயா அண்ட் விஜய் வந்து இருக்காங்க. ஸோ பொட்டி எடுக்கிறதுக்கு பூர்ணிமா அவர்கள் தயாராகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நமக்கு வந்து அந்த கேமில் வந்து ஹோப் இல்லை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு, நம்ம டைட்டில் அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் முடிவாயிடுச்சு. ஸோ ஏன்னா மற்றவங்களை விட ரொம்ப 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 இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக பூர்ணிமாவை நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த பொண்ணுங்க வந்து தெரியும், ஓகே நம்ம வந்து அடிக்க மாட்டோம், கப்பு அடிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் அவங்க மோஸ்ட்லி மணியை வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஒன்று, அதே மாதிரி 5 லட்சத்தை தாண்டினா அது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் தான் அப்படின்றதும் அவங்க ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 5 லட்சத்தை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா, காலையிலுக்குள்ளே தாண்டிடுச்சுன்னா பூர்ணிமா அவர்கள் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிற வழியை தான் பார்ப்பாங்க. ஸோ அதனை தொடர்ந்து எத்தனை பேர் கான்ஃப்ளிக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே கைஸ், இன்றைக்கி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி எதனால் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சது, எங்கே போய் முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்டு நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா, அதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ இன்னொரு தவணை சேர்த்துக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.